ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு நெல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் 4ஆம் தேதி புதன்கிழமையோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு 3ஆம் தேதியோட மார்க்கெட்டு எந்த மாதிரியான ப்ரொஃபைலை ஃபார்ம் பண்ணியிருக்கு, எங்கே வந்து செல்லர் பையர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரி பொசிஷன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பண்ணி பார்த்துடலாம். ஸோ நேற்று மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். நேற்று மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு அப்சைடு தான் மூவ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓப்பன் ஆனது உடனே, அதாவது முந்தானத்து க்ளோஸ் ஆனதுலேருந்து மேலே ஓப்பன் ஆகிருக்காங்க. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே பாசிட்டிவ் வரனால அது ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக மேலே தான் போனாங்க. இல்லை மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே டவுன் சைடு வந்து கரெக்டாக எஸ்டர்டேவோட சிங்கிள் பிரிண்டில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மேலே மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அதை வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டாங்க சிங்கிள் பிரிண்டை வந்து. ஸோ சிங்கிள் பிரிண்ட் தான் வேலிடாக தான் இருக்குது. இதில் வீக்லி பார்த்தீங்கன்னாலே ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலேயும் ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஹோல்ட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு மேலே போயிட்டு தான் மார்க்கெட்டு பிஓசியை ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இப்போ நேற்று எப்படி பிஓசிக்கு மேலே சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் இருந்துச்சோ, ஸோ அதே கண்டிஷன் தான் இன்றைக்குமே. ஓப்பனுக்கு மேலே சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே பிஓசி க்ளோஸ். மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து ரொம்ப தெளிவாக பையர்ஸோட டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ 2 நாளாகவே அதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29/2 கிட்டத்தட்ட 2 நாளாகவே லாங் பில்டப்பு, ஷார்ட் கவரிங் இந்த மாதிரி தான் மார்க்கெட் மாறிட்டே இருக்குது. அப்போ அந்த ப்ரைஸு கிட்டத்தட்ட ரொம்ப ஓப்பனான ரொம்ப ஸ்டார்டிங் பீரியடில் தான் ஷார்ட் பில்டப்பு, லாங் பில்டப்புன்னு மாறிட்டே இருக்குது. ப்ரைஸை டிபெண்ட் பண்ணாங்க. ஸோ ப்ரைஸு ஓப்பன்லேருந்து அப் ஆகும்போது பொசிஷன் உள்ளே வரனால அது ஃபுல்லாகவே லாங் பில்டப்பாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நேற்று மார்க்கெட் ஃபுல்லாகவே ஃபுல் அப்சைடு தான் ஓடிஎஃப் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போட்ட 4 hours மேலே இருக்கக்கூடிய சிங்கிள் பிரிண்ட்டை வந்து இன்றைக்கி வேல்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ செல்லர்ஸை பொறுத்தவரையில் அப்சைடு வந்து இது மந்த்லி ஒரு செல்லிங் எக்ஸஸாக இருக்குது. ஸோ 570 670 வரைக்குமான ஜோனை வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் போய்ட்டு கூட திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். இங்கே வந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு மேலே திரும்ப போய் மேலே பிரேக் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது இன்றைக்கி அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஓஏயை பொறுத்தவரையில் நேற்று அதிகமான ஓஏ பில்ட் பண்ணது வந்து, ஸோ இது வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட்லேயே ஷார்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமான புட்டு ஓஏ வந்து எங்கே பொசிஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400 தான் அதிகமான பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ 24,400 என்ன எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இன்றைக்கி டேவோட லோ சொல்ல போனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் டேவோட சிங்கிள் பிரிண்ட். ஸோ அங்கே அதிகமான பொசிஷன் எடுத்து மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே தான் புட் ஓஏ வந்து அதாவது புட் செல்லர்ஸ் வந்து அதிகமாக பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து கரெக்டாக கால் செல்லர் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த ரிட்டர்ன் நம்ம மார்க்கெட் கீழே வராது அப்படின்னு சொல்லி காலை செல் பண்ணிட்டு இருக்க கால் செல்லரோட மைண்ட் செட்டில் காலை செல் பண்ண ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க காலை செல் பண்ணதை கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு கால் பை ஆகும். கால் பை ஆனோன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அதாவது 2 சைடும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. புட் சைடும் பொசிஷன் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட் மேலே போகணும். கால் சைடும் மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல கவர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ 24,400 ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மேலே தூக்கிட்டு போனதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டராக மாறி இருக்குது. ஸோ அப்சைடு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு கால் செல்லர் வந்து பொசிஷன் எடுத்த இடமே பார்த்தீங்கன்னா 24,700 தான். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் இன்றைக்கி இப்போ போயிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ காலையில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது பொசிஷன் எடுக்கிறத பொறுத்து இது வந்து தலையில் கூட மாறலாம். ஸோ இந்த ஓஏ அனலிஸை பொறுத்தவரையில் அதாவது செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம் வந்து 24,700. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓஏ ஸ்டேட்டஸு. ஸோ எஃப்ஐடிஏலாம் எந்த மாதிரி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐயை பொறுத்தவரையில் 3,200 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சூப்பராக அந்த சாலிடாக இந்த பொசிஷன் எடுத்தது எல்லாமே எஃப்ஐ தான். ப்ளஸ்ஸு அவங்க ஆப்போசிட்டில் கவர் பண்ணியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸை பொறுத்தவரையில் 2,000 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நிஃப்டி பேங்க்கில் வந்து 1,800. ஆப்ஷனை பொறுத்தவரையில் நிஃப்டி 50 வந்து 1,400 கோடியும் பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க்கில் 2,500 கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரே கம்பெனி கிடையாது. டிஏயும் அதே மாதிரி தான் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கிறாங்க. ஸோ அதில் சில கம்பெனிகள் வந்து நிஃப்டி பேங்க் செக்டரில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். 50 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே கவர் பண்ணி இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நமக்கு ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஐயை பொறுத்தவரையில் அவங்க 3,200 கோடி பை பண்ணிட்டாங்க.
டிஐ வந்து 250 கோடி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது என்னங்கிறத பொறுத்து இன்றைக்கி எல்லாமே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நிஃப்டி 545 இருக்குது. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கான ட்ரேட் மூவ்மெண்ட் இல்லை. இந்த சோனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகுதுன்னு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்களா, இல்லை மேலே போய் இங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி திரும்பி கீழே வராங்களா? ஸோ யாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க, கீழே வந்தால் பையரை மீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கான பையராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இனிஷியேட் எடுத்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போவாங்க. இல்லை சில்லரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சில்லராக இருந்தால் மார்க்கெட்டை அங்கேருந்து கீழே புஷ் பண்ணி தள்ளி விடுவாங்க. ஸோ இதுதான் என்னோட அனாலிசிஸ். ஸோ நம்ம எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிற பொறுத்து பார்த்து நம்ம லைவ் மார்க்கெட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ட்ரேடிங்.